நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில பல திருத்தலங்களுடைய பெருமைகளை நம்ம பார்த்துட்டே வரோம். அப்படி பார்த்துட்டு வரக்கூடிய வரிசையில தான் 108 வைணவ திவ்ய தேசங்களுடைய சரித்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இறைவனுடைய திருநாமம் என்ன, அங்க இருக்கக்கூடிய தேவியின் திருநாமம் என்ன, தாயாரினுடைய பெயர், அதாவது அதே போல விமானம், தீர்த்தம், இப்படி பல விஷயங்களை பார்த்துட்டு யாருக்காக இறைவன் அங்கு வந்தார், எப்படி எழுந்தருளினார் அப்படின்ட்டு, அதோடு எந்த ஆழ்வார் பாடி இருக்கார், ஆழ்வார்களுடைய வாக்கில் வந்த அமுதமான பாசுரங்களையும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு திருத்தலம்னு நம்ம அனுபவிச்சுட்டே வரோம். அந்த விதத்துல சோழ நாட்டு திவ்ய தேசங்கள், நடுநாடு, தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் எல்லாம் கடந்து இப்போ நம்ம மலை நாட்டு திவ்ய தேசங்களுக்குள்ளதான் நம்முடைய யாத்திரையை தொடங்கி அழகா அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மலைநாடு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொன்றையும் பகுதியாகத்தானே பார்க்கிறோம். ஏன் சோழ நாடுன்னு சொல்றோம்? சோழர்கள் அரசாண்ட பகுதி காவிரியின் கரையில இருக்கிறதுனால அப்படி சொல்கின்றோம். நடுவில் இருக்கு அப்படிங்கிறதுனால நடுநாடுன்னு சொல்றோம். தொண்டை மண்டலம், அந்த தொண்டை அரசர்கள் எல்லாம் வந்து அவர்களுடைய ராஜ்ய பகுதியாக இருந்தது, அதனால தொண்டை பிரதேசம் அப்படின்னு சொல்றோம். இப்போ மலை நாட்டு திவ்ய தேசங்கள்னு சொல்றோம். எதை மலை நாடுன்னு சொல்றோம்? கேரள பிரதேசங்களை தான் மலை நாடு அப்படின்னு சொல்றோம். அந்த கேரளால எந்தெந்த திவ்ய தேசங்கள் இருக்கோ அதை மலை நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ மலை நாட்டு திவ்ய தேசங்கள்னா என்ன? நமக்கும் தமிழ்நாட்டுல, அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நமக்கும் கேரளால இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, இவை எல்லாத்தையும் நம்ம ஒரு தரம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். மலை நாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த கேரளத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த திருத்தலங்களை குறிக்கின்றது. கேரளா பிரதேசத்துல இருக்கக்கூடிய இந்த திருத்தலங்கள் நம்ம திவ்ய தேசங்கள் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது, இதனுடைய அமைப்பு ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பூஜை முறைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. இங்க நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கறதுக்கும் கேரள பிரதேசத்துல அங்க இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களுக்கும் சற்று வித்தியாசங்கள் இருக்கத்தான் இருக்கின்றது. எந்த மாதிரி வித்தியாசங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு 7 நிலை கோபுரங்கள் அப்படிங்கிறத முக்கியமா எல்லா திவ்ய தேசங்களையுமே பார்க்க முடியும். பெரும்பாலான திவ்ய தேசங்கள்ல கோபுரம் அவசியம் உண்டு. ஆனா இந்த கேரள பிரதேசத்துக்கு போயாச்சுன்னு சொன்னா திருவனந்தபுரத்துல நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சம் சின்னதா அந்த 7 நிலை இருக்கக்கூடிய ஒரு கோபுர மாதிரியான அமைப்பை பார்க்க முடிகின்றது. மற்றபடி பெரும்பாலான திவ்ய தேசங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கூரை போல, அந்த கேரளா ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குன்னு உரித்தாக இருக்கக்கூடிய கேரள கோவில்களுடைய ஒரு தன்மை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கக்கூடியது. அது மாதிரி அங்க பூஜை முறைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ இங்க நமக்கு ஒரு வழிமுறை இருந்துருக்கு. தமிழ்நாட்டுல போய் பார்க்கும் பொழுது வைணவ பட்டாச்சாரியார்கள் திவ்ய தேசத்துல ரொம்ப அற்புதமாக இறைவனுக்கு கைங்கரியம் செய்வதை நாம் பார்க்க முடியும். இங்க பார்க்கும் பொழுது அந்த ஊரை சேர்ந்த அந்தணர்கள் செய்வார்கள். வைணவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அந்த நியமங்கள்ல கூட நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ நம்ம பிரதேசங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா உலர்ந்த மடி வஸ்திரத்தை தான் அவர்கள் தரித்து கொள்வார்கள் இல்லையா. ஈர வஸ்திரத்தோடு அவர்கள் பூஜை செய்யற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. நன்கு காய்ந்து இருக்கக்கூடிய வஸ்திரம் தான், மடியாக இருக்கக்கூடிய வஸ்திரமானதை அவர்கள் அணிந்தபடி பெருமாளுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியதை நம் பிரதேச திவ்ய தேசங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஆனா கேரள பிரதேசத்துல அப்படியே மாறி இருக்கும். அவர்கள் ஈரம் உடுத்தி கொண்டு தான், ஈரம் சொட்ட சொட்ட அந்த ஆடையில் அந்த ஈரம் சொட்டணுமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈர வஸ்திரத்தை தரித்து கொண்டு தான் பூஜை செய்வார்கள். கொஞ்சம் அது உணர போறது இல்ல கொஞ்சம் அது உலர போகின்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிந்தாலே அடுத்த வினாடி அங்கேருந்து பக்கத்திலேயே தான் அவர்களுக்கு அந்த சரசானது இருக்கும், கோவிலுடைய தீர்த்தம் இருக்கும், புஷ்கரம் இருக்கும். அங்க போய் அந்த புஷ்கரணியில அவர்கள் ஸ்நானம் செய்து திரும்ப அந்த ஆடைகளை ஈரமாக்கி அந்த வஸ்திரங்களை மடியாக்கி கொண்டு வந்து அமர்ந்தபடி அவர்களுடைய ஜப தப்பங்கள் எல்லாவற்றையும் செய்து அந்த அனுஷ்டானமானதை கடைபிடிப்பார்கள். அது மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்தோமே ஆனால் கோவில்ல நமக்கு தீர்த்த பிரசாதம் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கறது உண்டு. ஆனா கேரள பிரதேசத்துல பார்க்கும் பொழுது இந்த தீர்த்த பிரசாதமோ மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரின்னு ஒரு வழக்கம் கிடையாது. நமக்கு இப்படி எடுத்து கையில் அந்த குங்குமத்தை எல்லாம் கொடுப்பா, துளசி கொடுக்கறது இதெல்லாம் உண்டு. ஆனா அங்க என்ன செய்வார்கள்னு பார்த்தா வாழை இலை தான். இந்த வாழை இலையில சந்தனம், கொஞ்சம் புஷ்பங்கள் இதெல்லாம் போட்டு நம்ம கையில கூட படாதபடிக்கு அப்படித்தான் போடுவார்கள். நம்ம 2 கையை அப்படி வச்சுப்போம், அந்த 2 கையில அப்படி அழகா அதை படாதபடிக்கு வைப்பார்கள்.
அந்த மாதிரி அங்க ஒரு நியமம் இன்னி வரைக்கும் இருந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்ப நம்ம கோவில்கள், திவ்ய தேசங்கள் எது வேணாலும் நம்ம போனோம்னா ஒரு காலத்துல ஏதாவது ஒரு பிரசாதம்ங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். அந்த சமயத்துல நம்ம போனோம்னா காலை வேளைனா அங்க ஒரு பொங்கல் நிவேதனம் ஆயிருக்கலாம் பெருமாளுக்கு. அதுக்கப்புறம் மத்தியான வேலை கிட்ட பார்க்கும் பொழுது தத்தியோனம், புளியோதரை இதெல்லாம் இருக்கும். வேளை இந்த மாதிரி வேளைக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் நமக்கு உண்டு. ஆனா இங்க கேரள பிரதேசத்துல போய் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி வழக்கங்கள்ல பெருசா இருக்காது. மிஞ்சினா சில கோவில்கள்ல பாயசம் கொடுக்கறது அப்படிங்கிறது வேணா இருக்கும். அது கூட எல்லா நேரத்திலயும் இருக்குமா, எல்லா காலத்திலயும் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே போல கோவில்கள் திறந்து மூடுறதுல கூட காலங்கார்த்தால ரொம்ப சுருக்க கோவில கேரள பிரதேசத்துல திறந்து விடுவார்கள். கிட்டத்தட்ட 4 மணி வாக்கிலேயே திறந்துட்டு அதன் பிறகு பார்த்தா 8, 9 மணிக்கெல்லாம் கூட பூற்ற கோவில்கள் உண்டு. ஆனா இந்த பக்கம் தமிழ்நாடுல நமக்கு அந்த மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட 12 மணி மத்தியான நேரம், 12 மணி அந்த பூஜைகள் கூட நம்ம போய் சேவிக்கிறதுக்கெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். அந்த மாதிரி காலத்திலையும் சிறிது வித்தியாசங்கள் இருக்கு. இந்த மாதிரி சில வித்தியாசங்கள் இருந்தாலும் பெருமாளுடைய சாநித்தியத்துக்கோ ஆழ்வார்கள் வாக்கில் வந்த அமுதத்திற்கோ எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இந்த மலை நாட்டில் இருக்கக்கூடிய பெருமாளையும் ஆழ்வார்கள் அவர்களுடைய வாக் அமுதத்தினால் அற்புதமாக பாடி அவர்களுடைய பெருமையானதை நமக்கு எடுத்து உரைக்கின்றார்கள். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? பெருமாளுடைய ஏற்றம் மட்டுமல்ல, கோவில்கள் எப்படி இருக்குங்கிறது மட்டும் இல்ல, சுற்றுச்சூழல் அங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது மட்டுமல்ல, ஆழ்வார்களுடைய அந்த வாக்கு என்பது எவ்வளவு அழகான ஒன்று. அந்த ஆழ்வார்களுடைய பாட்டுக்குத்தானே இறைவனே இது திவ்ய தேசம் என்று சொல்லி மங்களாசாசனம் அவர்கள் எதை செய்கின்றார்களோ அதுதான் எனக்கு திவ்யம் என்று சொல்வது போல பெருமாள் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் வீற்றிருந்து இன்னைக்கும் நமக்கு அனுகிரகம் செய்துருக்கார். இப்படி மலைநாட்டு திவ்ய தேசங்களுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அப்படி மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல இன்றைய தினம் நம்ம ஸ்மரிக்க இருக்கக்கூடியது 71வது திவ்ய தேசம். இந்த 71வது திவ்ய தேசத்தின் திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா திருச்செங்கானூர் அப்படின்னு சொல்றது. ஆழ்வார்கள் பாசுரத்துல திருச்செங்குன்றூர் அப்படின்னு அழைக்கின்றார். திருச்சிற்றாறு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் நம்ம பாசுரம் பாடும் பொழுதே திருச்செங்குன்றூர் அப்படின்னு சொன்னோம். திருச்சிற்றாற்றங்கரையானை அப்படின்னு தான் பாடுகின்றார். நம்மாழ்வார் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லிட்டாலே, அதாவது திவ்ய தேசம்னா ஆழ்வார்கள் பாடுவதுங்கிறத பார்த்தோம். அதுல நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணின திவ்ய தேசம் இது. 11 பாடல்கள் ரொம்ப அழகா இந்த பெருமாளை பற்றி பாடுகின்றார். இந்த பெருமாளுடைய திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா இமயவரப்பன் அப்படின்னு இவருக்கு திருநாமம். அதே போல மேற்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்தில் நமக்கு சேவை சாதிக்கின்றார். தாயாருக்கு என்ன திருநாமம்னு பார்த்தா செங்கமலவல்லி. மீண்டும் உங்க எல்லாருக்கும் நினைவுபடுத்துவதற்காக கூறுவது, தாயார் தனிக்கோவில் நாச்சியாராக இந்த மலையாள திவ்ய தேசங்கள்ல நம்ம ஜாஸ்தி பார்க்க முடியாது. மலை நாட்டு திவ்ய தேசங்கள்ல எப்பொழுதுமே தாயார்னு சொல்லிட்டா பெயர் உண்டு. ஆனா தாயாருடைய சன்னதி எங்கன்னா பெருமாளுடைய வக்ஷஸ்தலம் தான். பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலேயே தான் தாயார் இருந்துருக்கா. திருமார்பை அலங்கரித்து கொண்டு இருக்கின்றாளே வழிய தனிக்கோவில் நாச்சியாராக பெருசா நம்ம பார்க்க முடியாது. ஒரே ஒரு திருத்தலத்துல மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். திருநாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திருத்தலத்துல மட்டும்தான் நம்ம தனிக்கோவில் நாச்சியாராக அனுபவிக்கின்றோம். மற்றபடி எல்லா இடத்துலையுமே தாயார் பெருமாளோடு சேர்ந்தே இருந்தபடித்தான் நமக்கு அனுகிரகத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அதுபோல விமானம் ஜெகஜோதி விமானம் அப்படின்னு பெயர். தீர்த்தமானது சங்க தீர்த்தம். திருச்சிற்றாறு அப்படின்னு சொல்லக்கூடியது. திருச்சிற்றாறுங்கிறது பம்பால இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்படியே பம்பையிலேருந்து வரக்கூடியதுதான். அது இந்த ட்ரிபியூட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடியது சிற்றாறு. திருச்சிற்றாறு அப்படின்னு சொல்லுவது. நமக்கு ராமாயணத்துல படிக்கக்கூடிய பம்பை அப்படிங்கிறது வேற, அந்த தீரம்ங்கிறது வேற. கேரளாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பம்பை வேற. இங்க ஒரு பம்பை இருக்கு, பாரத புழை இருக்கு. இது ரெண்டுமே இந்த ஊருக்கு அநேகமான ஒரு பெருமைகளை கொண்டது. அதனால பல க்ஷேத்திரங்கள் இதை சுற்றி இருக்கின்றது. அப்படி திருச்சிற்றாறு அப்படிங்கிறது இந்த திருத்தலத்தின் பெயர். இந்த இடத்துல இறைவன் இருக்கக்கூடிய திருநாமம். இவை எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப சரித்திரமானதை பார்க்கணும். சரித்திரமானதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவிலை யார் புனருத்தாரணம் பண்ணினா அப்படின்னு பார்த்தா தர்மன். பஞ்ச பாண்டவர்கள்ல தர்மர் தான் இந்த கோவிலை நிர்மாணிக்கின்றார்.
நம்ம முதல்லயே சகதேவன் நிர்மாணித்த கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுபோல இது தர்மர் நிர்மாணித்தது. ஏன் தர்மர் இந்த இடத்துல கோவிலை நிர்மாணிக்கிறார்? அவருக்கு என்ன பாப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே நினைவு இருக்கும், துரோணாச்சாரியார் இடத்துல போய் அஸ்வத்தாமனை பற்றி சொல்கின்றார்கள். ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பொய்யை சொல்ல மாட்டேன்னு தர்மர் சொல்கின்றார். அப்ப என்ன செய்தார்கள்? அஸ்வத்தாமஹ ஹதஹ குஞ்சரஹ அப்படின்னு சொல்கின்றார்கள். அதாவது அஸ்வத்தாமன் அப்படிங்கிற யானை அப்படிங்கும் பொழுது இவர்கள் என்ன செய்கின்றார்களாம், அந்த இடத்துல ஒரு வாத்தியம் மாதிரி வாசிச்சு அஸ்வத்தாமன் இறந்து விட்டார் என்று காதல கேட்கிற மாதிரி துரோணருக்கு செய்து விட்டார்கள். ஏன்னா அஸ்வத்தாமன் இல்லை என்று சொன்னால் துரோணர் யுத்தத்துக்கு வரமாட்டார். துரோணர் தன்னுடைய சக்தி முழுவதையும் விட்டு விடுவார். அப்போ நமக்கு பாண்டவர்களுக்கு அது நன்மையை செய்யும் என்று கிருஷ்ணன் அப்படி ஒரு ஏற்பாடு சொல்கின்றார். ஆனா தர்மபுத்திரன் இடத்துல போய் பொய் சொன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கின்றார். அப்ப என்ன பண்ணுறது? ஒரு யானைக்கு அஸ்வத்தாமன் அப்படின்னு பெயர் வைத்து அந்த யானை இறந்து விட்டது என்று சொல்கின்றார்கள். அஸ்வத்தாம ஹத குஞ்சரஹ அப்படின்னு சொல்லும் பொழுது கரெக்டா அந்த வாத்தியத்தை வாசிச்சு விட்டுட்டார்கள். அப்ப அந்த வாத்தியத்தை வாசிக்கும் பொழுது என்ன ஆனது? அந்த வார்த்தை துரோணர் காதுல கேட்கல. இந்த குஞ்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை கேட்காம அஸ்வத்தாமன் தான் போயிட்டார். ஏன்னா யார் போய் சொன்னாலும் துரோணர் நம்ப மாட்டார். பீமன் போய் அஸ்வத்தாமன் போயாச்சுன்னு சொல்லுன்னா நம்ப மாட்டார். யார் சொன்னா உண்மைனா தர்மபுத்திரர் தான். அதனால தர்மர் சொல்லிட்டா நம்பிடுவார். அதனால தர்மர் உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக யானைக்கு அஸ்வத்தாமன் பெயர் வைத்து அந்த யானை வதம் செய்யப்படுகின்றது. அப்போ அஸ்வத்தாமன் என்னும் யானை வதம் செய்யப்பட்டது அப்படிங்கிறச்ச இந்த யானை அப்படின்னு சொல்லும் பொழுது கரெக்டா அவர் காதில் அந்த வார்த்தை கேட்க விடாதபடிக்கு லீலைகளை எல்லாம் கிருஷ்ணன் செய்கின்றார். ஆனாலும் அந்த பாவமானது இவர்களை பிடித்து கொண்டது. தர்மரையும் சரி பஞ்ச பாண்டவர்களையும் அந்த ஒரு பாவமானது பிடித்து கொண்டது. யுத்தத்துக்காக தான், யுத்த தர்மத்திற்காகத்தான் இதெல்லாம் செய்கிறார்கள். தர்மத்தை நிலைநாட்டுவதற்குத்தான் சமயத்தில் இப்படி செய்ய வேண்டியதும் இருக்கு. ஆனால் அதற்காக யாராக இருந்தாலும் அந்த பாவம் அவர்களை வந்து சேரும் அப்படிங்கிறத நமக்கு காண்பிப்பதற்குத்தான் இந்த சரித்திரங்கள் எல்லாம் இருந்துருக்கு. இதுல இது சரியா தவறா என்ற ஆராய்ச்சியை விட யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு கர்மாவை செய்தார்கள் என்றால் அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை நாம் உணர்வதற்கு இறைவன் இப்படி எல்லாம் ஒரு லீலையை நிகழ்த்தி காண்பிக்கின்றார். தர்மபுத்திரருக்கு அந்த ஒரு பாபமானது அவரை சேர்ந்தது. அந்த பாபத்தில் இருந்து தனக்கு ஒரு விமோசனம் கிடைக்கணும் அப்படிங்கிற பொழுது எந்த இடத்துல போய் கிருஷ்ணனை நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அப்படிங்கிறச்ச இந்த திருத்தலம், அதாவது இந்த திருச்செங்குன்றூர் திருச்செங்கானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்துல சாக்ஷாத் மகாதேவனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கே ஒரு விமோசனத்தை கொடுத்து அவருக்கே அனுகிரகம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார் இமயவரப்பன் என்று சொல்லக்கூடிய பெருமாள். அப்படிப்பட்ட இமயவரப்பனை சென்று வழிபட்டு அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் செய்து நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்கணும்னு சொல்லித்தான் தர்மபுத்திரர் அங்கேந்து இங்கு வருகின்றார். வந்து இந்த பெருமாளை சேவித்து இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் செய்து அவருக்கு ஒரு விமோசனம் ஏற்படுகின்றது. விமோசனம் ஏற்பட்ட மாத்திரமே இந்த இடத்துல இந்த பெருமாளுக்கு ஆனந்தமா ஒரு கோவில் அமைக்கணும் என்று நினைத்த தர்மபுத்திரர் அழகா ஒரு கோவிலை அமைத்தாராம். அப்படி வந்ததுதான் இந்த திருத்தலம் என்று சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குணாதிசயம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். யாருக்கு குணங்களை காண்பிக்கிறார்? நம்மாழ்வாருக்கு பெருமாள் குணாதிசயங்களை, தன்னுடைய குணங்களை அழகா காண்பித்து கொண்டே வருகின்றார். அப்படி இந்த இடத்துல பெருமாள் நம்மாழ்வாருக்கு காண்பித்த குணம் எது அப்படின்னு பார்த்தா சௌரியம் என்று சொல்லக்கூடியது. அவருடைய வீர தீர சூர பராக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நம்மாழ்வார் உணர்கின்றார். அந்த சௌரியமானத்தை தான் இங்க காண்பிக்கின்றார். சௌரியம்ங்கிறது என்ன? கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்த பொழுது எத்தனை ராட்சசர்களை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கார் இல்லையா? முதல்ல எடுத்தாலே பூத்தனை எடுத்துக்கலாம். அவள் ஒரு ராட்சசி. அந்த ராட்சசியாக வரும் பொழுது அவள் எப்படி வந்தாளோ, அதாவது கிருஷ்ணன்ட்ட ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, யார் எப்படி வருகின்றார்களோ அவர்களுக்கு ஏற்பது போல எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையோடு தான் வதங்கள் செய்வது கூட. பூத்தனை எப்படி வந்தா? ஒரு பெண்ணாக வருகின்றாள். பெண்ணாக வந்து கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அப்படி பால் கொடுக்கும் பொழுது அவ என்ன பண்றா? முலைப்பாலில் இருந்து விஷத்தை கொடுக்கறா.
இல்லையா? கிருஷ்ணனை வதம் செய்யணும் என்பதற்காக விஷத்தை கொடுக்கறா. முலைப்பாலில் இருந்தா விஷத்தை கொடுக்கற, நீ யாருன்னு காண்பிக்கிறேன் பாரு, நான் பாலை மட்டும் உரிய போவதில்லை, நீ பெண் பால் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கூட எல்லாருக்கும் நான் எப்படி காண்பிச்சு தரேன், பெண் பாலா என்னை ஏமாத்ததான் வந்திருக்க, உண்மையில் நீ ஒரு ராட்சசிங்கிறத எல்லாருக்கும் நான் காண்பிக்கிறேனா இல்லையா பாரு அப்படிங்கிறது போல அவருடைய உயிரையும் சேர்த்து எடுத்து பூத்தனைய சம்ஹாரம் பண்ணினார். பூத்தனைய மட்டுமா சம்ஹாரம் பண்ணினார், அத்தனை பேரை கம்சனோடு அவர் பண்ணின யுத்தமானது அடே அப்பா சாணூர மல்ல அப்படின்னு அவர்களையும் உண்டுள்ளன் ஆக்கினார். எத்தனை ராட்சசர்களை ஒரு வீரம் பொங்க யுத்தம் பண்ணி சுவாமி வதம் பண்ணிருக்காருன்னு சொன்னா அவருடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டது என்பதை நம்மாழ்வார் சுவாமி உணர்கின்றாராம். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் அந்த சௌரியம் என்று சொல்லக்கூடிய குணாதிசயத்தை இந்த பெருமாளிடத்துல அனுபவிக்கின்றார். சரி, இப்ப இந்த சௌரியத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஆழ்வார் நமக்கு சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு வாழ்க்கையில எதிரிகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த எதிரிகள் இடத்துல இருந்து நம்மை காக்கக்கூடியவர். இப்ப கிருஷ்ணன் போய் யாராவது அடியார்களா இருந்தா அவர்களை அடிக்கல, வதம் பண்ணல. ஆனா எதிர்களாக இருந்து பிறருக்கு யாரு துன்பங்களை எல்லாம் தருகின்றார்களோ, கம்சன் கொஞ்சம் நஞ்சமா பண்ணினார், அந்த குழந்தை தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த அத்தனை குழந்தைகளையும் அவர்கள் கண்ணெதிர்க்க வதம் பண்ணினான். அப்போ எவ்வளவு பெரிய பாவம் அது. அந்த மாதிரி பாவம் செய்யும் எதிரிகளை, நம் கண்முன்னே முக்கியமா பாவம் செய்யக்கூடிய எதிரிகளை அழிப்பேன் என்று சொல்வது போல கண்ணனுடைய லீலைகள் அமைந்திருக்கின்றன. இந்த சௌரியமானதை தான் இந்த இடத்துல நம்மாழ்வார் சுவாமி அனுபவிக்கிறார். இதுக்கு முந்தின ஒரு க்ஷேத்திரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, திருக்கடித்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த க்ஷேத்திரத்துல நம்மாழ்வார் நமக்கு சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தா, பெருமாள் தபஸ் பண்றாருன்னு சொல்றார். பெருமாள் எதற்கு தபஸ் பண்ணினார் அப்படின்னா, பக்தர்களுடைய ஹிருதயத்தை போய் அடையணுங்கிறதுக்காக பெருமாள் தபஸ் பண்றாராம். அப்படி அவர் தபஸ் பண்ணி அடைந்த இடம்தான் திருக்கடித்தானம் என்று அந்த குணாதிசயத்தை நம்ம திருக்கடிதானத்துல அனுபவிக்கிறோம். ஆனா அதே பெருமாள் பக்தனை அடைய வேண்டும் என்று தவம் செய்த அதே பெருமாள் தான் எதிரிகளை விடமாட்டேன், என் பக்தர்களுக்கு யாரெல்லாம் ஒரு ஹிம்சை தருகின்றார்களோ, கிளேசத்தை உண்டு செய்கின்றார்களோ, கவலையை தருகின்றார்களோ அவர்களை நான் விடமாட்டேன், நான் அவர்களை பார்த்து கொள்வேன் என்று சொல்வது போல இந்த சௌரியம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப அழகான குணாதிசயமானதை, வீரதீர பராக்கிரமமானதை நம்மாழ்வாருக்கு இந்த திருத்தலத்தில் அவர் காட்டுகின்றார். இப்படி யதேஷ்டமான பெருமைகள் கொண்டது இந்த திருச்செங்கானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். வழக்கமாக பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தா, சங்க சக்கரம் தரித்தபடி இருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி வலது கையில அவருக்கு சக்கராயுதமானது இருக்கும், இடது கையில சங்கமானது இருக்கும். ஆனா இந்த திருத்தலத்துல சங்கமும் சக்கரமும் மாறி இருக்கின்றது. அவருடைய வலது கையில சங்கமும் இடது கையில சக்கரமும் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இருக்கின்றது. எதிரிகளை அழித்து நமக்கும் பேரருள் புரியக்கூடிய பெருமானாக திருச்செங்கானூர் பெருமாள் வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட திருச்செங்கானூரில் இருக்கக்கூடிய இமயவரப்பனுக்கு திருப்பல்லாண்டு கூறி அவருடைய பேரருளை பெறுவோமாக. அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.